வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, முள்ளில்லா ரோஜா கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்ற மந்திரம் ஒலிக்க, அடி அண்ணாமலை கோயில் வெளி பிரகாரத்தின் தூணில் தலையை சாய்த்து எதையும் யோசிக்க பிடிக்காமல் ஒரு யோகி மாதிரி கண் மூடி சிவ மந்திரத்தை உள்வாங்கியபடி அமர்ந்திருந்த சுஜிதாவின் செல்போன் சிணுங்கி அவளின் தவ கோலத்தை கலைத்தது. மோன நிலை கலைந்த எரிச்சலில் கண்ணை திறந்து செல்போனில் டிஸ்பிளே ஆன அப்பாவின் நம்பரை பார்த்ததும் முகத்தில் இருந்த எரிச்சல் ரேகை மறைந்து ஆச்சரிய ரேகை குடிகொண்டது. கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வைப்பாட்டி கேட்குமாம் என்ற பழமொழியை உண்மையாக்கி காட்டிய புண்ணியவான் சுஜையை பெற்றவர். அழகான மனைவி வீட்டில் இருக்கும்போதே தன்னுடன் வேலை செய்த இன்னொரு பெண்ணின் மேல் சபலம் பிறந்தது ரங்கனுக்கு. மனைவிக்கு தெரியாமல் இரட்டை குதிரையில் சவாரி செய்து விடலாம் என்ற கோட்டை கட்டினார். ஆனால் விதி அவர் கோட்டையை புல்டோசர் இல்லாமலே தகர்க்க, கணவர் இரட்டை வால் குருவியாக மாறிய செய்தியை ஒரு தோழியின் மூலம் கேள்விப்பட்ட சாவித்ரி மனம் உடைந்து போனாள். கணவரிடம் அவள் யார் என்று கேட்கலாமா வேண்டாமா என்ற குழப்பத்திலேயே சில நாட்கள் நகர, ஒரு முடிவுடன் ஒரு காலை நேரத்தில் மகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு கணவரின் ஆபீஸுக்கு கிளம்பினாள். சாவித்திரியின் நல்ல நேரம் என்று சொல்வதா அல்லது கெட்ட நேரம் என்று சொல்வதா என்று தெரியவில்லை. இவள் சென்ற நேரம் இருவரும் காதல் ஜோடியாக கை கோர்த்து கொண்டு வெளியில் செல்வதை பார்த்து அதிர்ச்சியின் உச்சத்துக்கு சென்றவளுக்கு அவளின் பெயர் ராணி என்பது கணவன் அவளை கொஞ்சி அழைத்ததில் தெரிந்து கொண்டாள். கலிகால சாவித்திரியாக பிறந்திருந்தாலாவது புருஷனை தாசி வீட்டுக்கு கூடையில் வைத்து தலையில் சுமந்து கொண்டு சென்றிருப்பாளோ என்னவோ. ஆனால் அவள் இக்கால சாவித்திரியாச்சே, அதுதான் வேறு மாதிரி முடிவெடுத்து விட்டாள். பள்ளியில் இருந்து திரும்பி வந்த 10 வயது சிறுமி அம்மாவை காணாமல் அழ, அப்போதுதான் ரங்கனுக்கு உரைத்தது மனைவி வீட்டில் இல்லாத விஷயம். அவள் போகும் இடங்களெல்லாம் விசாரித்து அங்கே எல்லாம் மனைவி இல்லை என்றதும் கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளாமல் மனைவிக்கு ஓடுகாலி என்ற பட்டத்தை தாராள மனதோடு வழங்கிவிட்டு தான் ஆசைப்பட்ட ராணியை 2ஆம் தாரமாக மணந்து கொண்டார். ஆரம்பத்தில் ராணியும் தன் வேலையை விட்டுவிட்டு மூத்தாளின் பெண்ணை தன் பெண்ணாக அன்பாக கவனித்து கொள்ள உச்சி குளிர்ந்து போனார். மனதில் மறு கல்யாணம் செய்து கொண்டு விட்டோமே என்றிருந்த கொஞ்ச நஞ்ச குற்ற உணர்ச்சியும் மறைந்து போக சொந்த பந்தங்களின் முன்னால் தலை நிமிர்ந்து நடக்கலானார். ஆனால் இதெல்லாம் அவருக்கு ராணியின் மூலம் அஸ்வினி நந்தினி என்ற இரட்டையர் பிறக்கும் வரைதான். அதன் பிறகு ராணியின் போக்கே சுத்தமாக மாறிப்போக சுஜிதாவின் மேல் இருந்த அக்கறையும் அன்பும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. இரட்டையர் பிறந்த சந்தோஷத்தில் இப்படி இருக்கிறாள், நாளடைவில் இதெல்லாம் சரியாகி பழையபடி அன்பாக இருப்பாள் என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டார். ஆனால் பரிதாபம், அவரின் மன சமாதானம் வெறும் கானல் நீராகவே போனது. இதை பற்றி கேட்கவும் முடியாமல், மனைவியை அதட்டவும் முடியாமல், மகள் படும் கஷ்டங்களை பார்க்க சகிக்காமல் ஆபீஸில் இருந்து நேரம் கழித்தே வருவதை வழக்கமாக்கி கொண்டார். காலங்கள் யாருக்காகவும் காத்திருக்காமல் அதன் போக்கில் செல்ல சுஜிதாவின் வனப்பும் பருவ எழிலும் அளவில்லாமல் கூடிக்கொண்டே போனது. ராணியின் பெண்களும் பருவ வயதை எட்டினர். சுஜியை விட அவர்கள் அழகிலும் கலரிலும் ஒரு படி குறைவு என்பது வேறு. ராணிக்கு பொறாமை தீயை எண்ணெய் ஊற்றி வளர்த்தது. அதை சில சமயங்களில் வார்த்தையால் குத்தி கிழிக்கும் போது சுஜிக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா என்று தோன்றும். அம்மாவின் குணத்துக்கு எதிர்மாறாக இரட்டையர்களுக்கு அக்காவின் மேல் அளவில்லாத பாசம். அவர்களுக்கு சுஜி ஒரு தேவதையாக தெரிந்தாள். தாயின் மறைவுக்கு பிறகு ராணியின் கவனிப்பால் அம்மாவை மறக்காவிட்டாலும் அவளை பற்றிய நினைவுகளால் பாதிக்கப்படாமல் வளர்ந்து வந்தவளுக்கு தன் சித்திக்கு ட்வின்ஸ் பிறந்ததும் அதிக அளவில் சந்தோஷமே. ஆனால் நாளாக நாளாக சித்தியின் போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதை புத்திசாலியான அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதை கேட்க வயதோ தைரியமோ அந்த சிறு பெண்ணிடம் இல்லாததால் இதுதான் தன் வாழ்க்கை என்ற முடிவுக்கு வந்து தங்கைகளின் பக்கம் கவனத்தை திருப்பிக் கொண்டாள்.
பெற்றது ராணிதான் என்றாலும் அவர்களுக்கு எல்லாமும் ஆகிப்போன சுஜியின் மேல் அவர்கள் பாசத்தை வைத்தது ஆச்சரியமில்லாத ஒன்று. ஆனால் சுஜிக்கு அவர்களின் அன்பு மட்டுமே வாழ்க்கையின் ஆதாரமாகிப் போக அவர்களை பற்றுக்கோலாக பிடித்து கொண்டாள். வழக்கமாக எல்லா சித்திகளும் செய்கிற கொடுமைகளை ராணி செய்யவில்லை என்றாலும் கூட ராணியின் கடுமை நிறைந்த பார்வைகள் சுஜியை அவ்வப்போது சஞ்சலப்படுத்தும். அப்போதெல்லாம் அடி அண்ணாமலை கோயில்தான் அவளுக்கு தாயின் மடி. இன்றும் அப்படி அமர்ந்திருந்த போது உலகின் 8வது அதிசயமாக அப்பாவின் போன். ஆச்சரிய ரேகை மறையாமலேயே போனை ஆன் செய்து, அப்பா நீங்களா, சொல்லுங்க என்றாள் வியப்பு மாறாமலே. அவளின் அந்த குரல் அவரை கன்னத்தில் அறைந்தது போல் இருக்க, நான் தாம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, எங்க இருக்க என்று தயங்கி தயங்கி கேட்டவரிடம், எங்கிட்டயா, என்னப்பா பேசணும், அதுவும் என்கிட்ட பேச என்னப்பா இருக்கு என்றாள் உண்மையிலேயே புரியாமல். ஆனால் அவளின் அந்த வார்த்தை அவரின் இதயத்தில் ஈட்டியால் குத்த, அடுத்த வார்த்தை வெளிவராமல் தொண்டை அடைக்க கண்களை இறுக மூடிக்கொண்டார். எதிர்ப்பக்கம் சத்தமே இல்லாததால், என்னப்பா பேச்சையே காணோம் என்று கேட்டவள் ஒரு பெருமூச்சுடன் தொடர்ந்து, நான் அடி அண்ணாமலை கோயில்ல இருக்கம்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தை வீட்டுக்கு வந்துடுவேன் என்றபடி புறப்பட ஆயத்தம் செய்தவளை தடுத்து நிறுத்தினார். வேண்டாம் சுஜிமா, நானே அங்க வரேன், உங்ககிட்ட நிறைய பேசணும் என்று பேசிக்கொண்டே போனவர் கொஞ்சம் நிறுத்தி, பேச அனுமதி தருவாயாம்மா என்று பரிதாபமாக யாசித்தார். ஐயோ என்னப்பா இப்படி கேட்குறீங்க, உங்களுக்காக காத்திருக்க, வாங்கப்பா என்று அனுமதி அளித்துவிட்டு அப்பாவின் வருகைக்காக காத்திருந்தவளுக்கு எல்லையில்லாத சந்தோஷம் கரை புரண்டு ஓடியது. பின்ன பல வருடங்களாக பேசாதிருந்த தந்தை திடீரென்று தனியாக தன்னிடம் பேச வேண்டும் என்றால் சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். அதே சமயம் சிறு குறுகுறுப்பும் நெஞ்சுக்குள் ஓடியது. தன்னிடம் பேச என்ன இருக்கிறது, அதுவும் தனியாக என்று பலவாறு யோசித்து பார்த்தும் அவளுக்குள் விடை இல்லை. குழப்பமே மிஞ்சியது. ஆபீஸில் இருந்து கிளம்பிய ரங்கத்திற்கு மகளின் குரலில் இருந்த வியப்பு, குழப்பம் எல்லாமே அவரை கொல்லாமல் கொன்றது. தன் பெண் இப்படி கேட்பதற்கு நான் தானே காரணம். பாவம் சிறு பெண், அவளை இத்தனை வருடமாக நோகடித்து விட்டேனே, எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்து விட்டேன், இதை எப்படி சரி செய்ய போகிறேன் என்ற தன்னையே நிந்தித்தபடி பைக்கில் வந்து கொண்டிருந்தவர் எதிரே வந்த நண்பர் கையை காட்டியதை கூட பார்க்கவில்லை. திடீரென்று அவரை இன்னொரு பைக் வந்து வழியை மறிக்க தன் யோசனையில் இருந்து மீண்டு வண்டியை நிறுத்தினார். என்ன ரங்கம், நான் கையை காட்டினதை கூட கவனிக்காம அப்படி என்ன யோசனை, அதுவும் இந்த கிரிவல பாதையில, என்ன கோயிலுக்கு போறியா என்று கேட்டபடி பைக்கில் இருந்து இறங்கிய நண்பர் விஸ்வத்தை பார்த்து கண்களில் எட்டாத புன்னகையுடன் நோக்கினார். இல்லடா, என் பெண்ணை பார்க்கத்தான் போயிட்டு இருக்க, கோயில் எனக்கா காத்திருக்கா என்று கொஞ்சம் அவஸ்தையாக கூறியவரின் முகத்தை உற்று நோக்கிய விஸ்வத்தின் பார்வையை தாங்க முடியாமல் தலை குனிந்தவரிடம், என்ன திடீர்னு பொண்ணு மேல பாசம் பொங்குது, அந்த பொண்ணு சுயம்பு மாதிரி தானே வளர்ந்து படிச்சு பேங்க்ல கடன் வாங்கி சொந்தமா ஒரு அழகு நிலையம் தொடங்கி அதுல வர்ற வருமானத்தை உன் குடும்பத்துக்கு தாண்டா கொடுத்துட்டு இருக்கு. அந்த பெண்ணுக்கு உன் குடும்பத்தின் மேல இருக்கிற பாசமும் அக்கறையும் கூட உனக்கு அவ மேல இல்லை. உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு அந்த பெண்கிட்ட பேசாம திருட மாதிரி ஓடி ஒளிஞ்சவனுக்கு இன்னைக்கு எங்கிருந்து வந்தது தைரியமும் பாசமும் என்றார் நக்கலாக. நண்பரின் பேச்சில் இருந்த உண்மை சுட அவர் முகத்தை பார்த்து பேச முடியாமல், டேய் போதுண்டா, நானே ஏற்கனவே நொந்து போயிருக்கேன், இதுல நீ வேற என்னை குத்தி கிழிக்காத என்று கெஞ்சியவரை நோக்கி, இதை பார் ரங்கோ, உன்னை குத்தி காட்டவோ அறிவுரை சொல்லவோ உன்னை நிறுத்தல, நானும் உன்னை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கேன், நல்ல வேளை நீயே எதிரில் வந்துட்ட என்றவரை புரியாமல் பார்த்தார். என்கிட்ட ஒரு வரன் கைவசம் இருக்கு, மாப்பிள்ளை பையன் சென்னையில் நல்ல வேலையில் இருக்கான், கை நிறைய சம்பளம், பிக்கல் பிடுங்கல் இல்லாத குடும்பம். அவங்க குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டதும் அந்த பையனுக்கு நம்ம சுஜி தான் ரொம்ப பொருத்தமாக இருப்பான்னு தோணுச்சு. அதான் உங்ககிட்ட கலந்து பேசிட்டு அவங்களுக்கு பொண்ணு பார்க்க தகவல் சொல்லலாம்னு இருந்தேன். நீ என்ன சொல்ற என்று கேட்டார். அவரின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்த ரங்கத்தை உக்கிரமாக முறைத்து கொண்டே, ஏன் எதுக்கு கூட உன் பொண்டாட்டிக்கிட்ட சம்மதம் கேட்கணுமா, உன்னால முடியலைன்னா சொல்லிடு, நாங்களே பார்த்துக்கிறோம் என்று கோபமாக பேசிவிட்டு பைக்கை ஸ்டார்ட் செய்தவரை கை பிடித்து தடுத்தார்.
நான் நான் ஏற்கனவே அவளுக்கு ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கேன் என்று சொல்லி முடிப்பதற்குள் ஆச்சரியத்தில் வாய் பிளந்த விஸ்வம், பரவாயில்லையே, பொண்ணுக்கு கல்யாணம் செய்யணுங்கிற பொறுப்பு கூட இருக்கே என்று வியப்பு காட்டிவிட்டு, சரி பையன் யாரு, என்ன செய்யறான் என்று விசாரித்தார். பையன் பிரான்ஸ்ல இருக்கான். அவன் அங்கத்திய குடியுரிமை பெற்றவனாம். நல்ல வேலை, சம்பளமும் கூட. பையனுக்கு பெற்றோர் கிடையாது, ஒரே ஒரு அக்கா மட்டும். அதனால கல்யாணம் ஆனதும் பொண்ணை அங்கேயே அழைச்சிக்கிட்டு போயிடுவாங்களாம் என்று சொல்லிக்கொண்டே சென்றவரை இடை நிறுத்தி, இது யார் மூலமா வந்த சம்பந்தம் என்றார் கேள்வியாக. நம்ம பொன்னுசாமி புரோக்கர் தான் கொண்டு வந்தார். முதல்ல அவர் இந்த ஆஃபரை கொண்டு வந்தபோது எனக்கும் தயக்கமாக தான் இருந்துச்சு. ஆனால் யோசிச்சு பார்த்தப்போ என் மகள் எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லாத அனாதை போல வாழ்றதுக்கு கண்காணாத தேசத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகட்டுமேனு தான் ஒத்துக்கிட்டேன் என்று விழிகள் பளபளக்க சொல்லிக் கொண்டு வந்தவரின் குரல் உள்ளே போய், இதை ராணியை வச்சு கொண்டு பேச முடியாது, அதான் என்று ஒரு குற்ற உணர்வுடன் நிறுத்தினார். ரங்கத்தின் தோளை ஆதரவாக தட்டி கொடுத்து, டேய், இந்த ஒரு அக்கறை போதும்டா, இதுல தயங்க என்ன இருக்கு, நீ போய் சுஜித்தா கிட்ட பேசு, எப்படியோ அவளுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும். சரி, நீ போய் பேசி பெண்ணோட சம்மதத்தை கேட்டுட்டு சொல், பையன் வீட்டில் நாம போய் பேசலாம் என்று விட்டு கிளம்பி சென்றவரை ஒரு வினாடிக்கும் குறைவாக பார்த்துவிட்டு ஒரு பெருமூச்சுடன் தன் வண்டியை ஸ்டார்ட் செய்தார். தந்தையின் வருகைக்காக காத்திருந்த சுஜி அரை மணி நேரமாகியும் அவர் வராததால் கோயிலை விட்டு வெளியே வந்து 2 அடிதான் எடுத்து வைத்திருப்பாள். அதற்குள் ரங்கமே எதிரில் வருவதைக் கண்டு ஆவலுடன் அவரை நெருங்கினாள். பெண்ணை கண்டதும் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கியவர், ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டுனாமா, சாரிம்மா, வழியில் விஸ்வம் வந்துட்டான், அதான் லேட் ஆயிடுச்சு என்று பேசிக்கொண்டே இருவரும் கோயிலுக்குள் நுழைந்தார்கள். அண்ணாமலையாருக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு வெளிப்பிரகாரத்தில் வந்து மகளுடன் அமர்ந்தவருக்கு எப்படி பேச்சை துவங்குவது என்று தெரியாமல் கைகளை பிசைந்தபடி இருந்தார். மலைக்காற்று முகத்தில் மோத காற்றின் உபயத்தால் நெற்றியில் விழுந்த கற்றை கூந்தலை நளினமாக ஒரு விரலால் ஒதுக்கி கொண்டே, என்னப்பா போன்ல ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, ஆனா வந்ததுல இருந்து அமைதியா இருக்கீங்க, என்ன விஷயம்பா சொல்லுங்க என்றவளை தயக்கத்துடன் நிமிர்ந்து பார்த்தார். ஒரு சிறு பெண்ணின் முன்னால் ஒரு தந்தையாக பேச வெட்கையவரை, என்கிட்ட என்னப்பா தயக்கம் சொல்லுங்க என்று ஊக்கம் கொடுத்த மகளின் நெற்றி கூந்தலை வாஞ்சையாக ஒதுக்கிவிட்டு, என்னை மன்னிச்சிடுடா, இது வரைக்கும் ஒரு அப்பாவா நான் உனக்கு ஒண்ணுமே செய்யல, என் சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. இந்த அப்பா மேல உனக்கு கோபம் இல்லையே என்று பாதி வார்த்தைகளை மென்று முழுங்கி கேட்பவரை பார்த்து மென்மையாக புன்னகைத்தாள். நிச்சயமா இல்லப்பா, என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு என்ன குறைச்சல்? சித்திக்கு என் மேல கோபம் இருந்தாலும் என்னை இதுவரைக்கும் வீட்டை விட்டு போக சொல்லலையே. அது மட்டும் இல்லாம அஸ்வினியும் நந்துவும் என் மேல பாசமா இருக்கும்போது வேற என்னப்பா வேணும்? ஆ என்று தன் வலிகளை மறைத்து கொண்டு அவரை சமாதானப்படுத்திவிட்டு, நீங்க என்ன விஷயமா பேசணும்னு வந்தீங்கப்பா சொல்லுங்க என்று எடுத்து கொடுத்தாள். அது வந்துமா என்று இழுத்தவர் தன்மேல் மோதிய மாசு கலக்காத மலைக்காற்றை அனுபவித்தபடி, மதியம் 3 மணிக்கு இங்க எப்படி குளு குளுன்னு இருக்கு பாரு என்ற பேச்சை மாற்றி சிலாகித்தவரை பார்த்து அழகிய பல் வரிசை தெரிய சிரித்தாள். என்னப்பா புதுசா சொல்றீங்க? திருவண்ணாமலையில கந்தக பூமினாலும் இந்த கிரிவல பாதையில இருக்கிற இந்த கோயில்ல என்னைக்கு வெயில் தெரிஞ்சிருக்கு? எப்பவுமே இப்படித்தான் இருக்கும் என்று மீண்டும் சிரித்துவிட்டு, நீங்க வந்த விஷயத்த இன்னும் சொல்லவே இல்லப்பா என்று ஞாபகப்படுத்தினாள். இனியும் பேசாமல் இருக்க முடியாது என்று தீர்மானித்தவர் குரலை கனைத்து கொண்டு, சுஜி, அப்பா சொல்றத கேட்டுட்டு அப்புறம் பதில சொல்லுமா என்று பீடிகை போட்டவர், உனக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சு என்றதுமே சுஜியின் புருவங்கள் கேள்வியாக நெறிய, அது அதான் உன் கல்யாணத்துக்கு வரம் பார்த்துருக்கம்மா என்று வரனை பற்றி விவரங்களை சொல்லி அவளிடம் சம்மதம் கேட்க, இதை எதிர்பார்க்காத சுஜி இதற்கு என்ன பதில் சொல்வது என்று தடுமாறினாள். மகளிடமிருந்து எந்த பதிலும் வராததால் துணுக்குற்ற தந்தை, என்னம்மா, என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறையா என்று கேட்டுவிட்டு தன் சட்டை பையில் வைத்திருந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை எடுத்து மகளிடம் கொடுத்து, இவன் தான் உனக்கு பார்த்துருக்கிற வரன், பையன் பேரு யாதவா, உனக்கு பிடிச்சிருந்தா உன் முடிவு சொல்லுமா, நான் உன்னை எந்த விதத்திலையும் கட்டாயப்படுத்த மாட்டேன், இது உன் வாழ்க்கை, உன் வாழ்க்கையை முடிவு செய்ய உனக்கு முழு சுதந்திரமும் உரிமையும் இருக்கு.
அதனால உனக்கு தேவையான நேரத்தை எடுத்துக்கோ. யோசிச்சு ஒரு நல்ல பதில சொல்லு என்று அவள் தலையை அன்பாக வருடியபடி கூறியவரிடம் வெறுமே தலையை மட்டுமே அசைத்து வைத்தாள். சரிம்மா, எனக்கு ஆபீஸ்ல ஒரு வேலை இருக்கு என்றபடி எழ கூடவே எழுந்த மகளிடம் இத பத்தி இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்லாதம்மா என்று உறுதி வாங்கி கொண்டு பைக்கை ஸ்டார்ட் செய்தவர் நீ வரலையாம்மா என்றார். நான் இப்ப வீட்டுக்கு வரலப்பா, எனக்கு கொஞ்சம் பார்லர்ல வேலை இருக்கு, முடிச்சுக்கிட்டு வர்றேன், நீங்க போங்க என்றவளிடம் விடை பெற்று கொண்டு சென்றார். அவர் சென்றதும் கொஞ்ச நேரம் தந்தை கொடுத்த புகைப்படத்தை பார்த்தவளுக்கு மனதில் தனக்கென்று பார்த்த மாப்பிள்ளை என்ற குறுகுறுப்போ சந்தோஷமோ ஒரு கிளர்ச்சியோ தோன்றாததால் அலுத்து போய் எந்த முடிவுக்கும் வர முடியாமல் ஒரு குழப்பத்தோடு புகைப்படத்தை கைப்பையில் வைத்துக்கொண்டு பார்லருக்கு செல்ல ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்ய அவளை உரசிக்கொண்டு ஒரு பைக் வந்து நின்றது. திடுக்கிட்டு திரும்பியவள் ஸ்பிளெண்டர் பைக்கில் இருந்து படு ஸ்டைலாக இறங்கியவனை கண்டதும் புன்னகைப்பதா வேண்டாமா என்று குழம்பி நின்றாள். சுஜையின் அமைதியான நிலையைக் கண்டு 2 பாக்கெட்டிலும் கையை விட்டு கொண்டு லேசாக குனிந்து, ஹலோ சுஜிதா மேடம், என் பெயர் ரஜித், ஞாபகம் இருக்கா என்று வசீகர புன்னகையுடன் கேட்க அவளையும் அறியாமல் தலையசைத்தாள். அவளின் தலையசைப்பை ரசித்துவிட்டு, ம், பேர் மட்டும் ஞாபகம் வச்சுப்பீங்க, ஆனா பேசத்தான் மாட்டீங்க போல இருக்கு என்ற புன்னகையுடன் கேலியோடு பேச ஆரம்பித்தவன் குறையோடு முடிக்க அவனை நோக்கி பரிதாபமாக விழித்தாள். பின்ன என்னங்க, உங்ககிட்ட என் மனசு சொல்லி இன்னைக்கோட 370 நாள் 4 மணி நேரம் 42 வினாடி ஆகுது. ஆனா இதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து எனக்கு சாதகமான பதில் வரல. என்னைக்காவது ஒரு நாள் என் மனசை புரிஞ்சுப்பீங்கங்கிற நம்பிக்கையில தான் நானும் காத்திருக்கேன் என்று குற்றப்பத்திரிகை வாசித்தவன், ஏன் மிஸ் சுஜிதா, நான் உங்களுக்கு பொருத்தமானவனா இல்லையா? அதான் என்னை ஏத்துக்க இவ்வளவு குழப்பமா என்றான் சஞ்சலத்துடன். அவனின் கேள்வி சுஜியை அவன் முகம் நோக்கி நிமிர வைத்தது. ஒரு ஆண் மகனுக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் நிறைந்த அவனை மிரள மிரள பார்த்தாள். ப்ளீஸ் இந்த மாதிரி பார்க்காதீங்க, உங்க பார்வை என் கட்டுப்பாட்டை உடைச்சிடும். பெண்களை புகழ்ந்து காதலை சொல்வதில் எனக்கு என்றைக்குமே உடன்பாடு இருந்ததில்லை. ஆனால் கருவண்டு போல இருக்கிற உங்க அழகான பெரிய கண்கள் என்னை வசம் இழக்க வைக்குது. என்னால இனியும் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியும்னு தோணல. உங்களுக்கு பயமா இருந்தா சொல்லுங்க, நானே உங்க வீட்டுல வந்து பேசுறேன் என்று அவன் பாட்டுக்கு தன் மனதில் இருப்பதை கொட்டி கொண்டிருந்தான். திருச்சி சுவாமி படத்துக்கு பூ போட்டு விளக்கேற்றி கற்பூர ஆரத்தி காட்டிக்கொண்டே, என்னங்க சங்கீதா எழுந்துட்டாளா, கொஞ்சம் பாருங்களேன் என்று பேப்பர் படித்து கொண்டிருந்த கணவர் மாணிக்கத்திடம் ஆணையிட்டாள் அவரின் தர்ம பத்தினி பானுமதி. இவள் ஒருத்தி, நான் பேப்பர் படிக்க உட்கார்ந்தாலே இவளுக்கு பிடிக்காது. எப்படா இவன் பேப்பர் படிக்க உட்காருவா, ஏதாவது வேலை சொல்லலாம்னு சபதம் எடுத்த மாதிரி செய்வா என்று புலம்பிக் கொண்டே மனதிற்குள் தான் மகள் எழுந்து விட்டாளா என்று அவளின் அறையை எட்டி பார்த்தார். அங்கே தலை முதல் பாதம் வரை இழுத்து போர்த்து கொண்டு புலி மூட்டை மாதிரி துயில் கொண்டிருந்த மகளை கண்டதும் அவருக்கு சிரிப்பு பீரிட்டது. குழந்தை பாவம், தூங்கட்டும் என்று எழுப்ப மனமில்லாமல் திரும்பி ஹாலுக்கு வந்தவர் மீண்டும் தன் வேலையை தொடர்ந்தார். என்னங்க, எழுந்துட்டாளா இல்லையா என்ற மனைவியின் குரல் கேட்ட பிறகுதான் அவளுக்கு தான் பதிலே சொல்லவில்லை என்று உணர்ந்து, இல்ல பானு, தூங்கிட்டு தான் இருக்கா, பாவம் குழந்தை தூங்கட்டும் விட, இன்னைக்கு லீவு தானே என்ற மகளுக்காக பரிந்து பேசிவிட்டு மீண்டும் பேப்பரில் முகத்தை புதைத்து கொண்டார். மணி 8 போகுது, இன்னும் என்ன இந்த கழுதிக்கு தூக்கம், போய் எழுப்புங்க என்று அவரை நிம்மதியாக அவர் வேலையை செய்ய விடாமல் நச்சரிக்க, எரிச்சலுடன் கையில் இருந்த பேப்பரை சோஃபாவில் போட்டுவிட்டு பூஜை அறைக்கு சென்றவர், இங்க பாரு பானு, ஒன்று சாமி கும்பிடு, இல்லைன்னா வெளியே வந்து என்கிட்ட பேசு. இப்படி ரெண்டையும் சேர்த்து செஞ்சு பாவம் கடவுளை கும்பிடாத, குழப்பிடாத. பூஜை செய்துகிட்டே உங்க பொண்ணுக்கு இப்படி அர்ச்சனை செய்தா கடவுள் குழம்பிட மாட்டாரா என்று கேலி செய்ய பானுவுக்கு சட்டென்ற முகத்தில் சிரிப்பு பூத்தது. ஐயோ போதுமே உங்க ஹாஸ்யம், பொண்ணை எழுப்ப சொன்னா எனக்கும் கடவுளுக்கும் சென்று முடியறீங்க என்று சிரிப்போடு சொல்லிக்கொண்டே ஆரத்தியை கண்ணில் ஊற்றிக்கொண்டு நெற்றியில் சிறு கீற்றாக வைத்து கொண்டு கணவருக்கும் விபூதியை வைத்துவிட்டு, நீங்க இப்படியே அவளை குழந்தைன்னு செல்லம் கொடுங்க, ஏற்கனவே அவ என் சொல் பேச்ச கேட்கறதில்ல, இப்படியே போனா அவ்வளவுதான் என்று புலம்பிக் கொண்டே மகளின் அறைக்கு சென்று அவளை எழுப்பினாள். தாயின் அர்ச்சனைகள் எல்லாம் காதில் விழுந்தாலும் எதுவுமே விழாத மாதிரி
தூங்குகிற மாதிரி நடித்து கொண்டிருந்த மகளை தட்டி, "சங்கி, எழுந்திருடி. உன் வயசுல எனக்கு கல்யாணமாகி நீ எனக்கு பொறந்துட்ட. நீ என்னடான்னா பொறுப்பே இல்லாம வளர்ந்து நிக்கிற" என்று சற்று எரிச்சலுடன் குரலை உயர்த்தினாள். மார்கழி மாத குளிருக்கு இதமாக போர்வைக்குள் சுருண்டு கொண்டிருந்த, இவ்வளவு நேரம் பானுமதி செய்து கொண்டிருந்த அர்ச்சனைக்கு சொந்தக்காரியான சங்கி என்கிற சங்கீதா போர்வையை விலக்கி, "அம்மா, உன் சுப்பிரபாதத்தை கொஞ்சம் நிறுத்தேன். காலையில சூரியன் உதிக்குதோ இல்லையோ உன் சுப்பிரபாதத்தை ஆரம்பிச்சுடுற. கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சுமா. ரெக்கார்டை மாத்து" என்றபடி கட்டிலில் இருந்து இறங்கியவள் தாயின் தோளில் சலுகையாக சாய்ந்து, "அம்மா, காஃபி கொடேன் ப்ளீஸ்" என்று செல்லம் கொஞ்சியவளை பார்த்து தலையில் அடித்து கொண்டாள் பானுமதி. "கர்மம் கர்மம், பல்ல கூட விளக்காம இது என்ன புது பழக்கம்? முதல்ல போய் குளிச்சுட்டு வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன்" என்று விட்டு சமையலறைக்கு திரும்பி நடந்தவளை செல்லமாக முறைத்துவிட்டு தந்தையின் அருகில் சென்று அமர்ந்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டாள். மகளின் தலையை மருடியபடியே, "ஏண்டா, அம்மா எழுப்புறதுக்கு முன்னே எழுந்துட்டா அம்மாவும் திட்டமாட்டா இல்லையா?" என்று மென்மையாக சொன்னவரிடம், "போங்க டேடி, அம்மா ஒரு ஹிட்லர். வீக்கெண்ட்ல கூட நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறாங்க. எப்படித்தான் இந்த ஹிட்லர் கூட இத்தனை வருஷம் குப்பை கொட்டினீங்களோ" என்று சிணுங்கியபடியே புகார் வாசித்தாள். அவளின் புகாரை கேட்டவருக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வர, "ஆ, நீ சொல்லிட்ட, என்னால சொல்ல முடியலையே. உங்க அம்மா கிட்ட 20 வருஷமா மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்" என்ற முகத்தை பரிதாபமாக வைத்து கொண்டு அவள் குரலிலேயே ரகசியமாக சொல்ல, சட்டென்று சங்கீதாவுக்கு சிரிப்பு வர, மகளின் சிரிப்பில் தந்தையும் கலந்து கொண்டார். இருவரையும் சாப்பிட அழைக்க வந்த பானுமதி இருவரும் குசு குசு என்று ரகசியம் பேசியபடி சிரிப்பதை பார்த்து இடுப்பில் கை வைத்து முறைத்து, "என்ன, அப்பாவும் மகளும் காலையிலேயே என் தலையை உருட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா?" என்றவள் மகள் இன்னும் குளிக்காமல் இருப்பதை பார்த்து, "ஏய், நீ இன்னும் குளிக்க போகலையா?" என்று அதட்டியபடி அவளை பாத்ரூம் பக்கம் தள்ளி கொண்டு செல்வதைக் கண்டு மாணிக்கம் புன்னகைத்து கொண்டார். ஒரு வழியாக குளித்துவிட்டு புத்தம் புது மலராக வந்த மகளை ரசித்து கொண்டே, "டிஃபன் சாப்பிடவாம்மா?" என்றதும் தரையை காலால் உதைத்து கொண்டே, "அம்மா, நீ ரொம்ப மோசம். எப்பவுமே எழுப்பும்போது வாடி போடின்னு நீட்டி எழுப்புற, திட்டி எழுப்புற. குளிச்சுட்டு வந்தா வாமா போமா, அப்புறம் காலேஜ் போயிட்டு வந்த பின்ன வாடா போடான்னு கூப்பிடுவ. அது என்ன இப்படி தினம் தினம் கூப்பிடணும்னு அட்டவணை போட்டு வச்சிருக்கியா?" என்று சிணுங்கினாள். அவளின் கொஞ்சலுக்கு சிரித்து கொண்டே அவளை அமர வைத்து இருவருக்கும் டிஃபன் பரிமாறியவளிடம், "அம்மா, அடுத்த வாரம் முழுவதும் நான் ஃப்ரீ. அதனால வெளியூருக்கு ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வரலாமா?" என்று கேட்டுவிட்டு தாயிடம் இருந்த பார்வை தந்தையிடம் தாவ, "என்ன டாடி, போகலாமா?" என்று கெஞ்சி கொஞ்சி கேட்டாள். பானுவும் கணவரின் முகத்தை ஆர்வமாய் நோக்க, "நோ ப்ராப்ளம் செல்லம், உன் ஆசைப்படியே போகலாம்" என்றதும், "ஹோ, தேங்க்யூ டாடி" என்றவள், "அம்மா, எங்க போகலாம், நீங்களே சொல்லுங்க" என்று ஆர்வமாய் கேட்டாள். மகள் கேட்டதும் கொஞ்ச நேரம் யோசனை செய்துவிட்டு, நானும் ரொம்ப நாளா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனா மதுரை போயிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலி, கன்னியாகுமரிக்கு போய் அங்க இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாம்" என்று கண்கள் மின்ன சொல்லி கொண்டு வந்தவள் மகள் கன்னத்தில் கையை வைத்து கொண்டு சோகமாய் அமர்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு பேச்சை நிறுத்தி கணவரை கேள்வியாக நோக்கினாள். மாணிக்கம் மனைவியின் கேள்வியான முகபாவத்திற்கு கேலியாக சிரித்துவிட்டு, "பின்ன, குழந்தை ஆசையா ஜாலியா ட்ரிப் அடிக்கலாம்னு சொன்னா நீ என்னடான்னா காரைக்கால் அம்மையார் ரேஞ்சுக்கு திருத்தல சுற்றுலா போகலாம்னு சொல்ற. கொஞ்சம் விட்டா நடந்தே பாத யாத்திரை போகலாம்னு சொல்வ போல இருக்கு" என்று சிரித்துவிட்டு மகளிடம், "அவ கிடக்கிறா, நீ ஏன் முடிவு பண்ணுமா, எங்க போகலாம்" என்று கேட்டார். கண்களை மூடி கொஞ்ச நேரம் யோசித்தவள், "டாடி, குற்றாலம் போயிட்டு அப்படியே பாபநாசம் போயிட்டு வரலாமா? அம்மா ஆசைப்படியே மதுரை போய் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அப்படியே மதுரையில் அதிசயம் என்ற தீம் பார்க் இருக்கு, அங்க போயிட்டு வரலாம்ப்பா" என்று கடகடவென்று பிளான் போட்டவள், "என்னம்மா, உனக்கு ஓகே தானே?" என்று தாயிடம் சம்மதம் கேட்டாள். கொஞ்ச நேரத்தில் யோசித்து அழகாக திட்டமிட்ட மகளின் புத்தி கூர்மையை வியந்து கொண்டே, "உனக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே தான்" என்று சம்மதிக்க, பயணத்திற்கு என்னென்ன தேவைகள் என்று திட்டமிடலானார்கள். அடுத்த நாளே திட்டமிட்டபடியே சுற்றுலாவுக்கு சந்தோஷமாக கிளம்பினார்கள். மகளின் வாழ்க்கை திசை மாறப்போவது தெரியாமல்
சங்கீதாவின் ஆசைப்படி முதலில் தென்காசி சென்று குற்றாலத்தை அடைந்து ஏற்கனவே ரிசர்வ் செய்த விடுதியில் உடைமைகளை வைத்துவிட்டு 5 அருவிக்கு சென்று ஆசை தீர குளித்து மகிழ்ந்தார்கள். அன்று முழுவதும் கடைகளை சுற்றி பார்த்தும் குற்றாலநாதர் கோயிலுக்கு சென்றும் பொழுதை போக்கிவிட்டு அறைக்கு வந்தவர்கள் அடுத்த நாள் பாபநாசம் போகலாம் என்று முடிவு செய்து கூட்டம் சேர்வதற்கு முன் மீண்டும் ஒரு தடவை அருவியில் குளித்துவிட்டு செல்லலாம் என்று தீர்மானித்தார்கள். அதன்படியே அடுத்த நாள் விடியற்காலையிலேயே எழுந்து அருவிக்கு வந்தவர்கள் தன்னை மறந்து நீரில் ஆட்டம் போட்டார்கள். கொஞ்ச நேரம் ஆனதும் கூட்டம் வருவதற்குள் ஈரத் துணியை மாற்றிவிடலாம் என்று நினைத்த சங்கீதா கண்ணு கெட்டிய தூரத்தில் வைத்திருந்த துணியை நோக்கி நடந்தவள் அதை அடையும் முன்னே எங்கிருந்தோ வந்த குரங்கு ஒன்று அவளின் துணியிடம் அமர்ந்து கொண்டது. குரங்கை கண்டதும் வெலவெலத்து போனவள் கீழே கிடந்த ஒரு குச்சியை எடுத்து அதை விரட்ட முயற்சி செய்தாள். ஆனால் அது பதிலுக்கு இழித்து காட்டிவிட்டு அவளின் உடைமைகளை தூக்கி கொண்டு ஓட அதன் செய்கையால் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து நின்றவள் அடுத்த நிமிடம் ஈரத் துணியோடு அதனை விரட்டி கொண்டு சென்றாள். ஆனால் அது பாறைகளில் தாவி தாவி ஓட அதன் ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் மூச்சு வாங்க ஒரு பாறையின் மேல் சோர்ந்து அமர்ந்தாள். அந்த பாறையின் கீழ் ஓடிக்கொண்டிருந்த தண்ணீரில் தன் முகத்தை பார்த்து கொண்டே இப்போது என்ன செய்வது? அப்பா அம்மாவிடம் போய் சொல்லலாமா? ரூம் வரைக்கும் இதே கோலத்தோடு தான் போக வேண்டுமா என்ற கேள்வியோடு அமர்ந்திருந்தவளை, என்னங்க குரங்கோட போட்டி போட முடியலையா, இங்கேயே உட்கார்ந்துட்டீங்க என்ற ஆண் குரல் கேட்டு திரும்பினாள். தன் எதிரே அழகான சிரிப்புடன் கையில் தன்னுடைய துணியை வைத்து கொண்டிருந்த புதிய இளைஞனை கண்டதும் பதட்டத்துடன் அவசரமாக பாறையில் இருந்து எழ எத்தனிக்க ஈர துணியுடன் அமர்ந்ததால் ஏற்பட்ட ஈரத்தில் கால் வழுக்கி தடுமாறி கீழே விழப்போனவளை கொஞ்சம் கூட யோசிக்காமல் சட்டென்று அவள் கையை பிடித்து நிறுத்தினான். இதயம் படபடவென்று துடிக்க பதட்டம் அடங்காமலே மிரட்சியுடன் ஒரு தடவை அந்த பாறை இடுக்கை பார்த்தவளுக்கு பயத்தில் உடம்பு சிலிர்த்தது. கண்களில் பயம் நீங்காமலே, ரொம்ப தேங்க்ஸ், கீழே விழுந்திருந்தா தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிருப்பேன், எனக்கு நீச்சல் வேற தெரியாது, அது மட்டும் இல்ல நிச்சயமா பலமா அடிபட்டு இருக்கும், எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல என்று மீண்டும் மீண்டும் நன்றி சொன்னவளை புன்னகையுடன் நோக்கினான். ரிலாக்ஸ் மேம், இப்போ என்ன செய்துட்டேன்னு இப்படி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இந்தாங்க உங்க ட்ரெஸ் என்று அவளிடம் நீட்ட அதை வாங்கி கொண்டே, உங்களை என் வாழ்நாளில் மறக்க முடியாது என்ற வெட்கம் கலந்த புன்னகையுடன் கூறிவிட்டு செல்ல திரும்பியவள் மீண்டும் அவன் பக்கம் திரும்பி ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் என்ற புன்னகையுடன் சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓட்டமும் நடையுமாக விரைந்தாள். அவள் ஓடுவதையே உதட்டில் உறைந்த புன்னகையுடன் ரசித்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன். தண்ணீரில் ஆனந்தமாக நீராடி கொண்டிருந்த பானுமதி பக்கத்தில் மகளை காணாததால் அருவியில் இருந்து வெளிவந்து மகளை பதட்டத்துடன் தேட ஆரம்பித்தாள். மனைவி எதையோ தேடுவதை உணர்ந்து வேகமாக அவள் அருகில் வந்தவர் மகளை காணவில்லை என்றதும் அவரையும் பதட்டம் தொற்றிக் கொண்டது. பானு ஒரு பக்கம் தேட, மாணிக்கம் ஒரு பக்கம் தேடி சென்றார். பயப்பந்து வயிற்றில் உருள மகளை தேடி சென்றவர் கொஞ்ச தூரத்தில் தன் செல்ல மகளே ஓடி வருவதை கண்டதும் அவளை வேகமாக நெருங்கினார். தந்தையை கண்டதும் அவளின் முகம் பூவாய் மலர, டாடி என்று அழைத்தவளிடம், எங்கடா போன? அங்க உன் அம்மா உன்னை காணாம தப்பிச்சு போயிட்டா, அப்பா கூட பயந்துட்டண்டா என்று கேட்டவருக்கு பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பி தூரத்தில் இவளையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்த அந்த புதிய இளைஞனை கண்ணில் சிரிப்புடன் பார்த்துவிட்டு, வாங்க டாடி சொல்ற என்று அவருடன் நடந்தாள். மகள் நடந்ததை கூறியதும் பானுமதிக்கு பயத்தில் உடம்பு சிலிர்த்தது. கல்யாணமாகி 4-5 வருடங்கள் கழித்து பிறந்த மகள் என்பதால் இருவருக்குமே அவள் மீது உயிர். அந்த மகளுக்கு ஒரு ஆபத்து என்றதும் இருவருக்குமே மூச்சடைத்தது. அவளை ஒரு இளைஞன் காப்பாற்றினான் என்றதும், யார் அவன், பெயர் என்ன என்று கேட்டாயா என்று விசாரித்தார். சங்கீதாவுக்கு அப்போதுதான் அவன் பெயரையே தான் கேட்கவில்லை என்று உணர உதட்டை பிதுக்கி, நோ டாடி, அவசரத்துல கேட்க மறந்துட்டேன் என்று அசடு வழிந்தாள். என்னடி நீ இவ்வளோ பெரிய உதவி செய்த தம்பியை பத்தி விசாரிக்காம வந்திருக்க என்று குறை கூறிவிட்டு, சரிங்க கிளம்பலாம், இனி இங்கிருக்க வேண்டாம் என மூவரும் அவ்விடத்தை விட்டு கிளம்பினார்கள். ரூமுக்கு சென்று உடைமைகளை பேக் செய்து கொண்டு ரூமை காலி செய்து கொண்டு வெளிவர அங்கே சங்கீதாவுக்கு உதவிய இளைஞன் தன் நண்பனோடு ஆபீஸ் ரூமில் பேசிக் கொண்டிருந்தான். அவனை கண்டதும் சங்கியின் முகத்தில் மெர்க்குரி பல்ப் எரிய பெற்றோரிடம் அவனை காட்டியதும்
மாணிக்கம் தங்கள் உயிருக்கு உயிரான மகளை காப்பாற்றியவனுக்கு நன்றி சொல்லலாம் என்று வேகமாக அவனை நோக்கி நடக்க மற்ற இரு பெண்களும் அவரை பின்தொடர்ந்தனர். இவர்களை கண்டதும் தன் பேச்சை நிறுத்தியவனிடம், என் பொண்ணை ஆபத்துல இருந்து காப்பாத்தினீங்க என்று சொன்னாள். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி என்று நன்றி சொல்லி கை குலுக்கியவரிடம், என்ன சார் இதுக்கெல்லாம் தேடி வந்து நன்றி சொல்றீங்க, இதெல்லாம் ஒரு மனிதாபிமானத்துல செய்யறது என்று அடக்கத்துடன் கூறிவிட்டு, பை த பை சார், ஐ ஆம் விஜய், ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் முகேஷ் என்று சுய அறிமுகம் செய்து கொள்ள மாணிக்கம் அதை புன்னகையுடன் கேட்டுக்கொண்டு, நான் மாணிக்கம், பேங்க் மேனேஜர், இவன் என் மனைவி பானுமதி, இவ எங்க பொண்ணு, பேரு சங்கீதா என்று அறிமுகம் செய்து வைத்தார். எல்லோருக்கும் வணக்கம் சொல்ல எல்லோரும் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த கொஞ்ச நேரத்திலேயே அவன் மதுரையை சேர்ந்தவன் என்றும், சென்னை ஐஐடியில் வேலை செய்கிறான் என்றும், யாருமில்லாத அனாதை என்றும் அவனை பற்றி தெரிந்து கொள்ள மாணிக்கம் தம்பதிக்கே அவன் மேல் மரியாதையும் இரக்கமும் பிறந்தது. லீவுக்கு சொந்த ஊருக்கு வந்தவன் நண்பர்களுடன் இங்கே வந்திருக்கிறான் என்று அவன் மூலம் அறிந்தவர் தங்கள் கூடவே பாப்பநாசம் வருமாறு அழைக்க முதலில் மறுத்தவன் அவரின் வற்புறுத்தலின் பேரில் அவர்களுடன் வர சம்மதித்தான். ஒவ்வொரு வார்த்தையையும் நாசுக்காக உச்சரிக்கும் விதத்தையும் அதற்கேற்றாற் போல் மாறும் அவன் முகபாவங்களையும் அவனுக்கு தெரியாமல் ரகசியமாக ரசித்து கொண்டிருந்தவள் அவன் தங்களுடன் வரப்போகிறான் என்று தெரிந்ததுமே அவளுள் ஒரு பரவசம் ஓடியது. நண்பனிடம் விடை பெற்று கொண்ட விஜய் சங்கீதாவின் காரில் ஏறி அமர்ந்தவன் கலகலப்பாக பேசி அவர்களை சிரிக்க வைத்து கொண்டிருந்தான். அவனின் பண்பட்ட பேச்சும் அதே சமயம் அதில் ததும்பிய நகைச்சுவையும் அவர்களை மயக்கியது எனலாம். சங்கீதாவுக்கு அவனை சந்தித்ததில் இருந்தே வாய் பூட்டு போட்டு கொண்டதைக் கண்டு அவளுக்கே சிரிப்பாக இருந்தது. இதுவரை அவள் பேசி பழகிய ஒரே ஆண்மகன் அவளின் தந்தை மட்டுமே. ஆரம்பத்தில் இருந்தே பெண்கள் பள்ளி கல்லூரி என்றே இருந்ததால் ஆண்களிடம் சகஜமாக பழகும் வாய்ப்பு அவளுக்கு இதுவரை கிடைத்ததில்லை. அதனாலோ என்னவோ முதலில் விஜயை சந்தித்த போதே அவளுள் இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஆனால் அதை ரகசியமாக அனுபவிக்க வேண்டும் என்று தோன்றியதுதான் அவளுக்கு அதிசயமாக இருந்தது. இத்தனை காலமும் எதுவாக இருந்தாலும் பெற்றோரிடமிருந்து எதையும் மறைக்காதவளுக்கு இப்போது ஏன் நான் இப்படி மாறிப்போனேன் என்று விளங்கவில்லை. ஆனாலும் அந்த உணர்வும் சுகமாக இருந்ததுதான் வினோதம். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.